இல்லைன்னு சொல்லுவாங்க. இது அத்வைத கொள்கை, இந்து மத கொள்கை, இதை கொண்டு வரதுக்கு தான் இவங்க சொல்றாங்கிறாங்க. இது வரைக்கும் நாங்க அப்படி எடுத்து வச்சோமா? இதுவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், இந்த அத்வைதை நாங்க ஆதரிக்கிறோம், அதனால உருவம் இல்லைன்னு நம்ம சொன்னோமா? அன்பானவர்களே, பிதாத் விஷயத்துல நம்ம கொடுத்த விளக்கம் பரவாயில்லை அப்படின்னு ஒப்புக்கொண்டாங்க. அந்த ரொம்ப சந்தோஷம் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம சொல்ற விளக்கத்தை ஒப்புக்கொண்டா ரொம்ப ஹைரா இருக்கும் அப்படிங்கிறோம். இன்னொன்னு, அதுதான் உண்மை என்றோமா, லொகவி சரின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுதான் உண்மை என்றோம். ஆமா உண்மைதான், அதனாலதான் இப்ப உண்மைங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, மைக்கு யூஸ் பண்றேன்ல, அது பிதாத்து லொகவி உலகம் சம்பந்தப்பட்டது உண்மைதான், அதனாலதான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப ஏசி அதுவும் உண்மைதான், அதனால ஏசி ரூம்ல இருக்கிறேன். இப்ப அதுல நான் என்ன மாற்றம் அடைஞ்சிட்டேன், நாங்க உண்மையில பேசிட்டு போக கூட சொல்லிட்டு இருக்கேன், அதை அனுபவிச்சுல இருக்கிறேன். அதனால நம்ம என்ன உண்மைன்னு சொன்னோமா செஞ்சுட்டே இருக்கிறோம். உண்மை என்கிறார், ஆமா அது உண்மை செயல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறோமே, இதுல என்ன பிழை இருக்குது? அதனால இந்த விளக்கம் அவங்களுக்கு நிறைவுபடுத்தி விட்டதா சொன்னாங்க. அந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனா ஒரு கவலை என்னன்னு கேட்டா, ஒருவர் குர்ஆனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு, தப்புன்னு சொல்லி நேரா உட்கார்ந்து இந்த பாருங்க தப்புங்கிறோம், அதுக்கு பதில் சொல்லாம அப்படி இப்படி இருந்தா பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? ஏன் ஒரு தப்சீர் இதுக்கு விளக்கம் கொடுத்தான்னு நினைப்பாங்க. ஒண்ணு சரியா எழுதிருக்கானு, இல்லண்டாக்கா தப்புன்னு சுட்டி காட்டும் பொழுது இது தவறு இல்லைங்க, சரியா தாங்க இருக்கு, இந்த பாருங்க ஹதீஸ் நீங்க புகாரில தவறான இருக்குன்னு சொன்னீங்க, நான் சொன்ன கருத்துக்கு தாங்க சரியா இருக்குது இந்த ஹதீஸ் பாருங்க அப்படின்னு சொன்னாக்கா மத்தவங்க நினைப்பாங்க தகுதி உள்ளவர் தான் மொழியாக்கம் பண்ணிருக்கிறாரு. இப்படி நம்ம உங்களுடைய தர்ஜமால தவறுக்குன்ற பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது பதில் சொல்லாம மதுஹப் சட்டத்தை தலைப்பை விட்டும் போய்கிட்டு இருக்கிறீங்க. மத்த நினைப்பாங்க அப்ப தகுதி இல்லாதவர் தானே இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, மொழியாக்கம் பண்ணிருக்கிறாரு தானே பார்வையாளர்களும் இந்த சீடிய போட்டு பார்க்கக்கூடியவங்களும் நினைப்பாங்க. நேரடியா உட்கார்ந்தெல்லாம் கேட்கிறோம், எங்க வந்து கேட்டாலும் பரவாயில்லையாங்க, ஆனா பதில் பின்னால் சொல்லுவோம், முடியும் போது சொல்லுங்க, விவாதம் இல்லையே. கேட்டாங்களா இதான் பதில், அப்படி கேட்டாங்களா அதான் பதில், அது விவாதமா? கடைசியில பதில் பதில் சொல்லி முடிச்சோம், அவங்க எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டோம். பதில் தப்பா இருந்தா இப்ப தப்புன்னு சுட்டி காட்டுவோம். இப்ப சொன்னாதானே அந்த பதில் சரியில்லை நம்ம சுட்டி காட்ட முடியும். நாங்களும் சொல் தவறுங்கிற நீங்க சுட்டி காட்ட முடியும், அதான விவாதம். இப்ப விவாதம் வழி இல்லாம போச்சு. நாங்க கரெக்டா நிலைப்பாடு நிக்கிறோம் பாருங்க, இதுதாங்க சத்தியங்கிறது. நாங்க உங்களுடைய மொழிபெயர்ப்புல தவறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீங்க இல்லைன்னு தான் சொல்லி இருக்கிறீங்க. டிஜேஎன் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, சொல்லுங்களேன். அது மட்டும் எங்க பாருங்க, நாங்க ஆபாசத்தை பத்தி தானே பேசிக்கிட்டே இருக்கங்கிறீங்க, சில ஆபாசத்தை பத்தி இப்ப பேசலாமா? நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? தப்சீர் நூல்களை எடுத்து, தப்சீர் நூலை எடுத்துதான் அப்படியே தப்சீர் வார்த்தை போட்டீங்க. இப்ப முன்னுக்கு பின் முரணு இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் நீ யோசிச்சு பார்க்கணும். அதே போல சொன்னாங்க, அது தவறா எழுதின இப்னு அப்பாஸ் தவளா தான் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னான்னு சொன்னா இப்னு அப்பாஸ் சொல்றாங்களா இப்படி இருக்குது, நான் இது அங்கீகரிக்குன்னு சொன்னாங்களா? நீங்க காமிங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிவிட்டு இதுதான் கரெக்ட் சொன்னாருன்னு சொல்லுங்க, அப்ப அவங்க அங்கீகாரம் வரும். நம்ம அந்த காலத்துல இப்படியெல்லாம் கருத்துக்கள் இருந்தது எப்படிங்க புரிந்து கொள்ள முடியும்? அப்படி இருக்க போய் அப்படி தகவல் பரிமாறப்பட போய் தானே தெரியுது. அதுக்காக தான் அங்கீகரிச்சாங்க அர்த்தம் அல்ல, அப்படி அர்த்தத்தை வாங்கக்கூடாது. இன்னொன்னு, எல்லா தப்சீரில் உள்ளவங்களும் இந்த தவறாக ஈடுபட்டான் தான் வச்சிருக்காங்க, எல்லாம் பொய்யா சொல்றாங்க. இங்க பாருங்களேன், இப்போ ராஜியை பத்தி அவங்க சொன்னாங்க, அந்த ராஜி அவங்க தப்சீர் ராஜில எழுதின வாசகத்தை பணா வாசிக்கிறேன், என்ன இருக்குன்னு பாருங்களேன். அன்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கான பரி அனில் அமலில் பாத்திலி வல் ஹம்மல் முஹர்ரம். பாத்தீங்களா, இந்த ஹம்முங்கிற வார்த்தை தான் வருது குர்ஆன்ல. அந்த ஹம்மை விட்டுமே நீங்கவர்கள். ஹாதா கவுலுல் முஹக்கிகீன் மினல் முஃபஸ்ஸிரீன் வல் முத்தகல்லிமீன். எல்லா தஃப்ஸீராளுடைய தகுதி வாய்ந்த சொல் இதுதான் அப்படி சொல்லிட்டு வபிஹி நகூலு, இந்த கருத்தை தான் நாமும் சொல்கிறோம். ராஜிமாம் சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் இருக்குதுங்க. அதனால அவர் சொன்னார் இவர் சொல்ல வேணாம், சில தகவல் நாம் தெரிவதற்காக, அதுக்காண்டி அவங்க அங்கீகரித்தான் அடிப்படையும் இல்ல. இப்ப திருமதி இமாம் லைவான அதே பதிவு பண்ணாங்க, அதனால லைவ் அங்கீகரிக்கின்ற அர்த்தமா? அப்படி சொல்லுவோமா? அப்படி சொன்னா இதையும் சொல்லலாம் இல்ல, அவங்க பதிவு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் அங்க ஒரு நிலைப்பாடு இங்க ஒரு நிலைப்பாடு அப்படிங்க புரிஞ்சு கொள்ளணும்.
இன்னொன்னு நம்ம கேட்ட கேள்வி பதில் சொல்றதுனால இது ஒரு வரலாற்றுல சிறப்புமிக்க விவாதம். நேரடியா ஒருவர் எழுதுகிறார், அவர் எதிரில் உட்கார்ந்துகிட்டு தப்புங்கிறோம், பதில் இல்லாம எதையும் சொல்கிறார் என்றால் இப்பொழுதுள்ள மக்களும் பிறகு இந்த யாரெல்லாம் போட்டு பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையை புரிந்து கொள்வார்கள். என்ன கேட்கப்படுது, பதில் சொல்லலே, வேற எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, மதுஹப் சம்பந்தம் பேசுவதாக இருந்தால் கனேக்காவிலே விவாதத்திலே தோல்வி அடைந்தோம் எழுதித்தாங்க பேசுவோம்னு சொல்லி இருக்கிறோம். அதுவும் இவங்களுக்கு எழுதின கடிதத்திலே இருக்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு சொல்லிக்கிறேன். அப்போலாம் சரி சரி அது வேணாம்னு சொல்லிவிட்டு இப்ப வழி இல்லாம நேரம் கிடைக்கிற தப்சீர்லாம் பாக்குறதுக்கு, அதனால அந்த பழைய இது தூசட்டி வச்சுட்டு ஒவ்வொன்றா வாசிச்சுக்கிறான். இடையில இடையில ஏதாவது வந்துட்டா மட்டும் சொல்லிக்கிறது. ஆக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால என்ன தலைப்போ அதுல நில்லுங்க. இப்ப நாங்க கேட்டோமே முல்லஃபத்து குலூபுஹும் 2 ஹதீஸை வச்சுங்க, அந்த ஹதீஸை விலக்கி நீங்க சொன்ன கருத்து அந்த ஹதீஸ் இல்லைன்னு தாங்களும் பதில். இப்போ குர்ஆன்ல தப்பு இருக்கா இல்லையாங்கிற பார்க்கணும் ஆர்வமா உட்கார்றாங்கன்னு வைங்க. ஒரு 2 நாள் ஒதுக்கித்தானே இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தாக்கா இவர் ஒரு ஹதீஸ வைக்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு, அந்த ஒரு பதில் வருது, இவரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் கிடைக்கும்? அதுக்கு வழி இல்லாம ஆக்கிவிட்டியாங்க. நாங்க இப்ப ஆக்கப்பூர்வமா கேள்விட்டோமா இல்லையா? ஹதீஸ் நிக்கிறோம், ஆயத்து நிக்கிறோம், எவ்வளவு நாகரீகமா இருக்கிறோம். நீங்க அப்படிங்கும் பொழுது நீங்க சம்பந்தம் இல்லாம, அதுதான் சம்பந்தமா நம்ம ஏற்கனவே சொன்னோமே, மதபு சமமா பேசுவோம், தோல்வி கண்டோம் எழுதித்தாங்க பேசுவோம். அப்படி எழுதி தராம விட்டு இப்படி பேசுறீங்க. அப்ப முன்னுக்கு பின் மனதான் இருக்க. அதே போல அவங்க சொல்றாங்க நிலைப்பாடுல என்னன்னு. இப்ப நிலைப்பாடுல என்ன இருக்குது? தப்சீர் தான் இருக்குது. அவங்க பேனர்ல போட்டுருக்காங்க. இப்ப பாருங்க, பேனர் போட்டது கூட மோசடி தான் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா இப்ப எழுத தப்சீர் நூல் வேண்டி இருக்குதுல்ல, அவங்க பேனர்ல தப்சீர் போட்டிருக்காங்களா? இல்ல. அப்ப எங்க பேனர் போட்டது மோசடி. அப்போ கேட்டா இது கரெக்டா போட வேண்டியதானே? அதான் நிலைப்பாடு இருக்குதான். மோசடி மண்ணி போட்டு அதான் கரெக்டாவும் இருக்குதான். இப்படி இருக்குது நிலைமை வச்சுக்கிறோங்க. அதே போல இன்னொரு விஷயத்த நம்ம கேட்டோம், அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னதுல எந்த இதுவும் கிடையாது. நம்ம எதை மறுத்தோம்? அத்வைத கொள்கைங்கிறது இறைவனை பத்தி நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இறைவன் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஏன்னா நமக்கெல்லாம் இடம் உண்டு, காலம் உண்டு. அதே இடம் காலம் இறைவனுக்கு இருந்தா அவன் நம்மள மாதிரி ஆயிடுறான். ரைச கமிதிரியை செய்யும் அப்படிங்கிற கருத்துல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல நம்ம அத்வைத கொள்கையும் மறுக்கிறோம். அத்வைத கொள்கை என்ன செய்யும்ல, இறைவன் இந்த பொருளாம் இருக்கிறான், அந்த பொருளாம் இருக்கிறான், ஹுலூல் இத்தியாதுன்னு சொல்லுவாங்க. அதே நான் ஏற்கனவே விலைக்கு இருக்கிறேன். ஹுலூல்னு சொன்னா ஒரு பொருளை இறங்குவது, ஒரு கிளாஸ் எல்லாம் தண்ணீர் ஊத்துறோம், ஹுலூல் அதை இறங்குவது. அல்லாஹ் ஒரு அடியாரத்தில் அப்படி இறங்கி இருக்கிறான், இந்த பொருள் அப்படி இறங்கி இருக்கிறான், தப்பு. இஸ்லாத்துக்கு முரணான கொள்கை. இத்திஹாதுன்னு சொன்னா 2.5 கலத்தல். பால்ல சர்க்கரை கலக்கிறோம், கலந்து போகுது, 2.5 கலத்தல். இறைவன் அடியாரிலே கலந்து போகிறான் அப்படின்னு சொன்னாங்க, தப்பு. இந்த ஹுலூல் இத்தியாங்கிற அத்வைத கொள்கை நாங்கள் அன்றைக்கு மறுத்தோம், இன்னைக்கு மறுக்கிறோம். அதே நேரத்தில் இறைவன் இடத்திற்கும் காலத்தும் அப்பாற்பட்டவன். இந்த இடத்தில் இருக்கிறான், இந்த இடத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்ல அரிசிலும் இருப்பான், எங்கும் இருப்பான். அரிசில் மட்டும் இருக்கிறான். இறைவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டோம், திசையை கொடுத்துட்டோம், அவனுக்கு வடக்கு தெற்கு மேலே கீழே எல்லாம் வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டா. அதனாலதான் அப்படி சொல்றோம். அதனால அத்வைத கொள்கை நான் ஆற்றுவர்த்தம் அல்ல, இறைவன் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன் தான். ஹுலூல் இத்திஹாதுங்கிற அத்வைத கொள்கை அதை நாங்கள் இன்றைக்கும் எதிர்க்கிறோம். அது இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானதுன்னு தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். அதனால முன்னுக்கு பின் முரணா சொன்னோம் அப்படிங்கறது அல்ல. அதே போல பாருங்க, நம்ம இந்த அலிஃப் லாம் மீம் அப்படி என்று சொன்னது அந்த காலத்து இலக்கியவாதிகளுடைய மரபு. அது அதை பின்பற்றி தான் அல்லாஹ் சொன்னான். இதுக்கு அர்த்தமே இல்லையா? அலிஃப் லாம் அர்த்தமே இல்லை. அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னு வச்சுக்கிறீங்க, அது உளறல் தானங்க? இல்ல, மத்தவங்களும் செய்யறாங்க, அதனால நானும் செஞ்சேன்னா மத்தவங்களும் உளறா நானும் உளறேன்னு வரும். சரி, இந்த காரியத்தை அல்லாஹ் செய்வானா? அலிஃப் லாம் மீம்ங்கிறது அந்த காலத்துல அரபியில செய்வாங்க அப்படின்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இருக்கா? அர்த்தம்லாம் கிடையாது. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னால கா சா மா பான்னு சொல்லி பேசணும், நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன அப்படித்தானங்க இருக்குது. அரபிகள்லாம் அலிஃப் லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கிறது. சரி, அப்படி சொன்னா ஏதாவது ஒரு இலக்கியவாதியா அப்படி சொல்லி இருக்கணும்ல. சும்மா எழுதி வச்சுட்டா போகுமா? கேட்கறது 4 பேர் இருக்கிறாங்கன்னு, மத்தவங்க எல்லாம் எதிர்கேள்வி கேட்கவும் 10 பேர் இருக்கிறாங்கல்ல, யோசிச்சுல எழுதானே. அதனாலதான் சொல்றோம், ஒன்னும் பதில் சொல்லுங்க. அல்லன்னு சொன்னா இந்த தஃசீர் மொழியாக்கம் பண்ணுகின்ற தகுதி இல்லைங்க ஒப்புக்கொள்ளணும், எல்லாம் பதில் சொல்லணும். அதை விட்டுப்படி எங்க போய் சொல்லிட்டு இருந்தாக்கா இந்த விவாதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அப்ப தவறாதான் எதிர்கொள்ள போல தெரியுது, அதனாலதான் பதில் சொல்லல, அப்படிதான் வழங்குவாங்க. நீங்க வேற சப்ஜெக்ட் எப்படி போனாலும் சரிதான், தெளிவா இருக்கிறாங்க மக்கள். என்ன இவங்க வந்து தஃசீர தப்புங்கிறாங்க, மதஹ்பு போறாங்க, அப்படிதான் வழங்குவாங்க. இன்னொன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, எத்தனை வருஷம் சொன்ன பழைய விஷயங்களா சொல்ல வந்தோம். ஏன் அது இங்க எடுக்கிறீங்கன்னு தான் சொன்னோம். இந்த தடுப்புல கட்டுப்பாடுதா சொல்லி கொண்டு எழுதி தரீங்களா
அப்படி எழுதி தெரிஞ்சுங்களா பேசுவதற்கு? இல்லையே. ஏன் இப்ப ஏன் கொண்டு வரீங்க? சப்ஜெக்ட் இல்லாதனாலயா? பதில் இல்லாதனாலயா?